ரஹ்மான் சார் இப்போ வரைக்கும் அந்த ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கார்ல, என்னை ஈடு ஈடு இடுக்குதுன்னு சொல்லி காதலிக்க நேரமில்லை படமாக இருக்கட்டும், ஒரு சில பாட்டு மிஸ் ஆனாலுமே அந்த சாங்குடைய குவாலிட்டி அதில் குறைஞ்சே இருக்காது. இவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது ரஹ்மான் சார் சாங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவரோட இந்த ஸ்டாண்டர்டுக்கு காரணம் என்ன? இவ்வளோ வருஷமாக இன்னும் கூட ஹிட்டு கொடுக்குறாருல்ல. ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. இல்லை, அவர் வந்துட்டு இசையில் வந்துட்டு அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரியே இருக்கார். அதை வந்து இசையை கற்றுக்கிறதுல வந்துட்டு ஒரு மாணவனாகவே இருக்கார். இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு அவர் பிரித்து பார்க்கவே இல்லை. அந்த டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம் எவ்வளோக்குள்ள மென்மையாக இருக்குமோ அவ்வளோக்குள்ள ஆர்ட் ஃபார்ம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோக்குள்ள ரிஜிடாக ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்கீங்களோ ஆர்ட் ஃபார்ம் வரவே வராது. ரஹ்மான் இன்னமும் அந்த குழந்தைத்தனத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருங்கிறது ஒரு நிலை. மாணவனாக இருக்கிறாருங்கிறது தான் நிச்சயமான உண்மை. ஏன்னா பொன்னியின் செல்வனுக்கே வந்துட்டு அந்த மியூசிக்கலாக சில விஷயங்களை கொண்டுட்டு வரதுக்காக எக்கச்சக்கமான ரிசர்ச் அந்த டைமில் வந்துட்டு சைனாலேருந்துலாம் எவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இங்கே கொண்டுட்டு வந்து அதனுடைய சவுண்டிங்ஸ் எல்லாம் வச்சு பண்ணார். அதுக்காக தான் அவருக்கு வந்துட்டு தேசிய விருதெல்லாம் கொடுத்தாங்கன்ற இந்த ஒரு வேலைப்பாடு இருக்குல்ல, ஒரு பாடலுக்காக மெனக்கெட்டுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதே தான் பாகுபலிலையும் பண்ணாங்க. பட் பாகுபலியில் வந்துட்டு பாடல்கள் நல்லா இருந்ததை தவிர்த்து அதற்கான மெனக்கேடுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா சொல்ல தெரியல.